இதுதான் இன்னைக்கு உலகத்துல அப்படியே ஒரு பைஜம்பா போட்டுக்கின்னு பெரிய மேஜிக்கெல்லாம் பண்ணி அவங்களுக்கு தான் ஆண்டவர் செவி கொடுப்பாரு. இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, வேதாமத்தை முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. ஏழை கூப்பிட்டான், அவனுக்கு இறங்கினேன். என் தூதனை அனுப்பி அவனை சுற்றிலும் பாளையம் இறங்கி அவனை பாதுகாப்பேன். வேதம் சொல்லுகிறது. அதே 34ஆம் அதிகாரம் சங்கீதத்திலேயே 10ஆம் வசனத்தை படித்து பாருங்கள். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டி அது எல்லாவற்றிலும் பலன் உள்ளது. அதற்கு மிஞ்சி தப்பித்து வர முடியுமா? காட்டில் இருக்கிற மிருகம் அது நினச்சா எதை வேணா வேட்டையாடி சாப்பிடல காட்டில் இருக்குது. ஏன்னா அதுக்கு அந்த பலன். சிங்க குட்டிகள் அதுக்கு குட்டிக்கு கொண்டாந்து தாய் குட்டிடும், எங்கே இருந்தாலும் சாப்பாடு கொண்டாந்து ஊட்டி பராமரிக்கும். அது கூட பட்டினியாக இருக்கும். உனக்கு பலன் இல்லை, ஏழை, நொறுக்கப்பட்டிருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன், கைவிடப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, தேவாதி தேவன் ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்று ஒரு இரட்சகர் இருக்கிறார். அவர் நம் மீட்பர்.